ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது எங்கள் அம்மா வைக்கக்கூடிய அதே மாடலில் நான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டைப்பாக வைப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அரைச்சி வச்சு தான் வைப்பாங்க. அதே மாடலில் நானும் வைக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றலை. இந்த மாதிரி முழு கத்திரிக்காவை கீறி எடுத்துக்கிட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயில் அது வதங்கணும். நான் 4 கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன். அதிகமாக நீங்கள் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா எல்லாமே குவான்டிட்டி அதிகமாக நம்ம போட்டுக்கிடணும். இதுக்கு சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன கத்திரிக்காய் இருக்கும்போது தான் அந்த கத்திரிக்காய் கறி வைப்பாங்க. எனக்கு இன்றைக்கி பெரிய கத்திரிக்காய் தான் இருக்குது, அதை போட்டே வைக்கிறேன். ஆனால் அந்த கத்திரிக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. கத்திரிக்காவை வெளியில் எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயிலையே நான் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகமும் போட்டிருக்கேன், கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்ல இந்த குழம்பு நல்ல இனிப்பாக இருக்கும். அதுக்கு தான் சின்ன வெங்காயம் போடுவாங்க. சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சதை போட்டாச்சு. இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம அரைப்புக்கு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக நல்ல மிளகு எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 2 வத்தல் மிளகு சுட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நான் 4 கத்திரிக்காய்க்குனால தான் இந்த அளவு. நீங்கள் கத்திரிக்காவை கூட்டினீங்கன்னா அளவையும் கூட்டிக்கிடணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிடணும். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். சின்ன வெங்காயம் வதங்கியாச்சு. இதுலேயும் ஒரு பாதி தக்காளி போல் சேர்த்துக்கிடலாம். இந்த குழம்புக்கு தக்காளி அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம அரைப்பு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வதக்கின கத்திரிக்காவையும் போட்டுடலாம். சாதத்து கூட பச்சை மீன் கறியும் ரசமும் இந்த கத்திரிக்காய் கறியும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் அடிக்கடி முன்னாடி வைப்பாங்க. இதுக்கு கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி புளி சேர்த்துக்கிடலாம். காரம் அதிகமாக இருந்ததுன்னா புளியும் அதிகமாக சேர்த்துக்கிடணும். நான் 2 வத்தல் மிளகு தான் போட்டிருக்கேன், அதனால் கரெக்டாக தான் நான் புளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அரைச்ச விழுதையும் சேர்த்துடலாம். தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்படி அரைச்சி எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு அதிகமாக வச்சாலும் நம்ம 2-3 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு இதுக்கு ஃபைனலாக கொஞ்சமாக சீனி போட்டுக்கிடலாம். இது தேங்காய் எண்ணெயில் வைக்கும்போது தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இந்த கறியில் சேரும்போது. நான் அதிகமாக எண்ணெய் ஊற்றலை, இந்த எண்ணெயே எனக்கு போதும். அதனால் நான் குறைவாக தான் ஊற்றிருந்தேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இனி ஒரு டேபிள் ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சாப்பிடலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காவை நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது இன்னும் அதிக டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் மண் சட்டியில் செய்து பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காவை வச்சு வெறும் சாதத்தில் கூட அப்பளத்தை வச்சு சாப்பிட்றலாம்.
இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கும்போது சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிட்ருவாங்க. அந்த கத்திரிக்காய் வந்து கசக்கவே செய்யாது. நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.